ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரீஸ் ஃபுட் கார்னர். நாம இன்னைக்கு வெந்தயக்கீரையில ஆரோக்கியமான சப்பாத்தி எப்படி பண்றதா பார்க்க போறோம். இது டேஸ்டும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். சைட் டிஷ்ஷும் இதுக்கு பெருசா தேவைப்படாது. தயிர், ஊறுகாய், தொக்கு இந்த ஐட்டம்ஸ் வச்சு நம்ம சாப்பிடலாம். ஏன்னா எல்லா மசாலா ஐட்டம்ஸும் இதை நம்ம சேர்க்கிறோம். இது பார்க்கறதுக்கு முன்னாடி எங்க சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு நான் ஒரு 4 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். 4 கப் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு 4 கப் கோதுமை மாவுக்கு 1/4 கப், அதாவது 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். 1 கப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு கணக்கு. கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் உள்ளங்கையில வச்சு நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு வாசனை நல்லா இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 3/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாவும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் எடுத்து நல்லா தட்டி சேர்த்துக்கலாம். இல்ல மிக்சியில போட்டு அரைச்சி சேர்த்துக்கலாம். அந்த விழுதை இதுல சேர்த்தாச்சு. ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு நாம இதுல வெந்தயக்கீரை இப்ப சேர்க்க போறோம். வெந்தயக்கீரை நல்லா ஒரு 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா பொடியா நறுக்கி நம்ம இதுல சேர்த்துக்கலாம். வெந்தயக்கீரையில இருக்கிற அந்த காம்பு எல்லாமே சுத்தமா கிளீன் பண்ணிடணும். இதுல இருக்கிற வெறும் இலைகள் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த இலைகள் மட்டும் தான் நம்ம எடுத்து வாஷ் பண்ணிட்டு நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா 4 கப் மாவுக்கு நான் 2 கப் அளவுக்கு வெந்தயக்கீரை பொடியா நறுக்கின கீரை சேர்த்துக்கிறேன். சேர்த்தாச்சு. கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மாவை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்பதான் நம்ம சேர்த்த மசாலா ஐட்டம்ஸ், சால்ட் எல்லாமே ஈவனா உங்களுக்கு மிக்ஸ் ஆகும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இதுல தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே தடவையா தண்ணி சேர்த்துறாதீங்க. நம்ம கீரை இதுல சேர்த்துருக்கோம். அதனால மாவு நல்லா நீங்க பிசையும் போதே கொஞ்சம் கட்டியா பிசைஞ்சுக்கோங்க. அப்பதான் நீங்க ஒரு 15 நிமிஷம் நீங்க மாவு ஊற வைக்கும் போது மறுபடியும் உங்களுக்கு அது நல்லா சாஃப்டா வந்துடும். அதனால மாவு பிசையறது கட்டியா பிசையணும். இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. அதுவும் நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டா உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா அழுத்தி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி அழுத்தி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த சப்பாத்தி பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரம் ஆனாலும் சாஃப்டாவே இருக்கும். இது லஞ்ச் பாக்ஸ்க்கு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. நம்ம டிராவல்க்கெல்லாம் போகும்போது நம்ம இந்த மாதிரி செஞ்சு எடுத்துட்டு போனா உங்களுக்கு கெடாம இருக்கும். அதே சமயத்துல ரொம்ப சாஃப்டாவே இருக்கும். எவ்வளவு நேரம் ஆனாலும் சாஃப்டாவே இருக்கும். அவ்வளவுதான். மாவு பிசைஞ்சாச்சு. மாவு காயாம இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஒரு துணி இல்ல அப்படின்னா ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வைங்க. 20 நிமிஷம் கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா மாவு எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கு நீங்களே பாருங்க. இப்போ நம்ம எந்த சைஸ்ல வேணுமோ கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நம்ம உருண்டை மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். செஞ்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம திரட்டிக்கலாம். இப்போ 4 பால் நான் செஞ்சு வச்சிருக்கேன். இதை முதல்ல மாவுல டிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம திரட்டலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒட்டும். இந்த மாதிரி டிப் பண்ணிட்டு நீங்க எந்த சைஸ்ல எந்த ஷேப்ல எப்படி வேணுமோ நீங்க நம்ம செஞ்சுக்கலாம். நான் ஜஸ்ட் இந்த மாதிரி மடிச்சு செய்யறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் சாஃப்டா உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் லேயராகவும் இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி செஞ்சுட்டு மறுபடியும் மாவுல டிப் பண்ணி நம்ம ஒரு ஸ்கொயர் ஷேப்ல நான் செஞ்சுக்கிறேன். ஸ்கொயர் ஷேப்பும் செய்யறேன், ரவுண்ட் ஷேப்ல. அப்படியே நம்ம சப்பாத்தி திரட்டுற மாதிரியும் திரட்டலாம். நம்ம விருப்பம் போல நம்ம செஞ்சுக்கலாம். அவ்வளவுதான், செஞ்சாச்சு. இது ரொம்ப தின்னா பண்ணாம கொஞ்சம் திக்கா பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா எழும்பி வரும். இந்த அளவுக்கு இருந்தா போதும். அவ்வளவுதான். இதை எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாமே நம்ம செஞ்சு எடுத்து வச்சாச்சு. இப்ப நல்ல ஒரு சூடான தோசை பேன்ல நம்ம போட்டு எடுத்துக்கலாம். சூடான தவால நம்ம போட்டு எடுக்கலாம். நல்லா சூடா இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு சாஃப்டா இருக்கும். சப்பாத்தி ஆறுனாலும் உங்களுக்கு சாஃப்டாவே இருக்கும். நீங்க ஃப்ளேம் கம்மியா வச்சு ரொம்ப சூடு இல்லாம நீங்க சப்பாத்தி செஞ்சீங்கன்னா சாஃப்டா இருக்காது. நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா மறுபக்கமும் திருப்பி போடுங்க. நல்லா 2 பக்கம் ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா நீங்க ஆயில் அப்ளை பண்ணுங்க. முதல்ல எடுத்த உடனே ஆயில் அப்ளை பண்ணாதீங்க. நார்மல் சப்பாத்தி செய்யும் போது இதே ப்ராசஸை நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப நேரம் உங்களுக்கு சப்பாத்தி சாஃப்டாவே உங்களுக்கு இருக்கும். அவ்வளவுதான். இந்த பக்கமும் கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிட்டு இதை மறுபடியும் ஒரு தடவை திருப்பி போட்டுட்டு நம்ம எடுத்துட வேண்டியதான். நல்ல ஒரு சூப்பரான சாஃப்டான சப்பாத்தி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுல நீங்க பாத்தீங்கன்னா மாவு பிசையும் போது கொஞ்சம் மாவு கட்டியா பிசையணும். அதே சமயத்துல தவா நல்ல சூடா இருக்கணும். சூடா இருக்கும் போது நீங்க போட்டு எடுக்கும் போதுதான் சப்பாத்தி ரொம்ப நேரம் சாஃப்டா இருக்கும். ஆயில் எடுத்த உடனே ஆயில் அப்ளை பண்ணாம 2 பக்கமும் ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா ஆயில் அப்ளை பண்ணி எடுங்க. இந்த டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணா எப்பவுமே உங்களுக்கு ஒரு சாஃப்டான சப்பாத்தி உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளவுதான். ஆயிலும் அப்ளை பண்ணியாச்சு. இதுவும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஒரு சூப்பரான நல்ல சாஃப்டான ஒரு ஆரோக்கியமான வெந்தயக்கீரை சப்பாத்தி நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு தனியா கிரேவி எதுவுமே பண்ண தேவையில்லை. நம்ம தயிரும்
ஜஸ்ட் வந்து வெங்காயமும் சேர்த்து வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். இல்ல ஊறுகாய் தொக்கு ஐட்டம்ஸும் நம்ம வச்சு சாப்பிடலாம். நான் இன்னைக்கு ஜஸ்ட் தயிரும் வெங்காயமும் வச்சுதான் சாப்பிட போறோம். இதை பிரிச்சு காட்டுறேன் பாருங்க. இது எந்த அளவுக்கு வந்து சாஃப்டா இருக்கு அப்படின்னுட்டு பாருங்க. எந்த அளவுக்கு வந்து சாஃப்டா இருக்கு பாருங்க. இது சூடா இருக்கும்போது மட்டும் இல்ல, நீங்க ஆறுனதுக்கு அப்புறமாவும் இதே மாதிரிதான் உங்களுக்கு சாஃப்டா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்க சேனலை நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு வீடியோல வந்து பாக்குறேன். நன்றி, வணக்கம்.